அந்த சனிக்கு பின்னால மிஷினால யோகம், மிஷினால நட்டம் ரெண்டு லாட்சி. சனிச்சவை சம்பந்தப்பட்ட மிஷின் லாபத்தை கொடுக்காது. சந்திரன் சவை சம்பந்தப்பட்ட லாபத்தை கொடுக்கும். அதான் அந்த டிகிரி ஆர்டர் பண்ணி என்ன எழுதிருக்கு பாருங்க. சந்திரனுக்கு கீழே சனி, சனி கீழே செவ்வாய் எழுதிங்க பாருங்க. எப்படி எழுதிருக்கீங்க? இந்த சந்திரனுக்கு செவ்வாயோட தொடர்பு டைரக்டா இல்ல, சனியோட தொடர்பு தான் டைரக்டா இருக்குது. நல்லா லிஸ்ட் பாருங்க எப்படி இருக்குது. ஸோ மிஷின் வந்து வேகமாக காசு ஆகாது. வேகமாக காசு ஆகணும் டைரக்டா சந்திரன் செவ்வாயோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து யாரும் கார் வாங்கன்னு கேட்கறாங்க, ஒரு இடத்துல கேட்கணும், ஓட்ட தெரியுமான்னு கேட்கணும், யார் யூஸ்ன்னு கேட்கணும். இந்த சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது கார் வாங்கி யாருக்காவது டொனேட் பண்ணாங்கன்னா செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களே ஓட்டினா செலவே வைக்காது. எப்படி சந்திரன் செவ்வாய் தம்பி வாங்கி கொடுக்கூடாது, வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்து நீங்க ஓடிட்டு போகக்கூடாது. டிரைவர் வந்து ஏன்னா அவங்க அந்த காரோட அவசியம் தெரியாது. வழி யாருக்கு வாங்கி கொடுக்கணும். அதுவே அவங்களே ஓட்டினா வண்டியை வச்சு பாதுகாப்பு வச்சுக்கணும். அதே சந்திரன் செவ்வாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தா வீட்டில் யாரும் பொம்பளை தான் இருப்பாங்க, நீட்டா வச்சுப்பாங்க, சின்ன செலவோட வைக்க மாட்டாங்க. ஸோ சந்திரன் செவ்வாயினால தன்னுடைய சுய தேவைக்கு தான் செயல்படுத்துறாங்க எல்லாமே. சுய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். சுய தேவை. இவங்க ஸ்கூட்டி கொடுத்து என்ன ஸ்கூட்டி வாங்கிக்கலாம், பைக் கொடுத்தா பைக் வாங்கி கொடுக்கலாம், கார் ஒன்றா கார், மாட்டு வண்டினா மாட்டு வண்டி. வீடு கட்ட பொம்பளை யாரையும் விட்டுட்டு போகலாம். யாருக்கு ஆம்பளையா கட்டுங்க, வாடகை வரி கட்டுவிட்டா நட்டத்துக்கு வந்துடும். கிணவு தாங்கி வச்சுக்குவான். அதுதான் சுயதேவைன்னு சொல்லிட்டேன்.